கிட்டத்தட்ட 1960ல இருந்து 2000 காலகட்டத்துல ஈட்டி அமைப்புன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்காங்க. தீவிரவாதி கும்பல் மாரி காமிக்கிறாங்க. தீவிரவாத செயல்கள்லாம் ரொம்ப ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றது, பெரிய தலைவர்கள்ல இருந்து மக்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 850 பேர சுட்டு வீழ்த்துறாங்க. இது கண்டறியறதுக்காண்டி அதுல நம்ம பெண்ணு அம்மையான்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த பெண் வந்து இந்திய அமைப்போட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு விசாரிக்கிறதா இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு 1960 காலகட்டத்துல இருந்து 2000 காலகட்டத்துல இதுல இப்பெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு யோசிக்கிற அளவுக்கு இல்ல எப்படி சொல்ற மோசமான செயல்லாம் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஈட்டி அமைப்பு. இதை நம்ம ஹீரோனி வந்து இந்த ஈட்டி அமைப்பு எதிராக அது ஸ்பையா போய் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து அங்கே நடக்கிற உண்மையெல்லாம் பெரிய நம்ம போலீஸ் அதிகாரிகிட்ட போய் சொல்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையா இருந்துச்சு. இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்றது, அந்த காலத்துல இப்பெல்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா அது எப்படி ஆம்பளை ஆளுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்ப அம்மையான ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த அந்த கேரக்டர் வந்து தீபாவளிக்கு எதிராக அங்கே ஸ்பையா வீட்டுல போய் வேலை பார்த்து அங்கே ஒரு நடக்கிற தவறுலாம் நம்ம போலீஸ் அதிகாரிகிட்ட கொடுக்குற மாதிரி. ஆனா அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றது, இது பாதி இந்த கதை உண்மை கதைன்னு சொல்றாங்க. ஆனா அதுல பாதி உண்மை கதையும் பாதி கற்பனை கதையும் கலந்த கதையமாத்தே இதுல இருக்கு. ஏன்னா இந்த படத்துல அம்மையான ஒரு கேரக்டர் இருந்தான்னு காமிக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு கேரக்டர்லாம் கிடையாது. இதுல ஏகப்பட்ட பெண்கள் இருந்திருக்காங்க. அந்த ஏகப்பட்ட பெண்களோட காலகட்டத்தில் நடந்த கதையை இதுல ஒரு பெண்ணை வச்சு அந்த ஸ்பை முறையில இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்றது, இப்போ அந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இந்த மாதிரி கொலைகள்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சி ஊட்டுற வகையில் எல்லா சீனும் இதில் இருக்கு. ஆனால் நம்ம இந்த படத்துல நம்ம ஹீரோனையும் கண்டிப்பாக வாழ்த்த தெரிவிக்கும். ஏன்னா அந்த பெண்ணு வந்து எப்படி மனக்குழப்பத்துலேயும் தனிமையில இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட சீன்ல இருக்கு. அவங்க இங்கே சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பயந்து பயந்து அந்த போலீஸ்கிட்ட தெரிவிக்கிற விஷயம்லாம் நம்ம பார்க்கும்போது ரசிக்க முடியாது இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ஒரு கேரக்டர், அந்த அம்மையானுங்கிற கேரக்டர் கண்டிப்பாக அதில் பேர் சொல்லணும். ஏன்னா வேளாண் நடிச்சு கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல ஏகப்பட்ட ஆயிட்டம் நடிச்சிருக்கா. அவங்க ஆயிட்டிங்லாம் பெருசா தெரியல. ஆனா குள்ள நம்ம ஹீரோனி பேசத்தான் காமிச்சிருப்பாங்க. அது பக்கம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இன்னொரு படம்னா வால்கிங் டார்க்னஸ் அப்படின்னு ஒரு படம். கண்டிப்பா அந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். கதை ரொம்ப ஸ்லோவா தான் நகர மாதிரியே இருக்கு. கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க.